Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 6th சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்குறோம். எக்ஸாம்பிள் 6.5 எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2023 குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ பார்க்கலாம். ரூட் ஆஃப் 1 plus cos theta divided by 1 minus cos theta is equal to cosecant theta plus cot theta என்ன செய்யணும் ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத எடுத்துக்கிடுவோம். அங்கே டினாமினேட்டரில் என்ன வேல்யூ இருக்குது? 1 மைனஸ் காஸ் தீட்டா இருக்குது. அப்போம்னா 1 ப்ளஸ் காஸ் தீட்டாவால் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ காஞ்சுகேட் ரூல்னு ஒரு ரூல் இருக்குது. ஸோ அந்த ரூல் படி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1 மைனஸ் காஸ் தீட்டா இருக்கிறதுனால 1 ப்ளஸ் காஸ் தீட்டா இந்த ஒரே ஒரு சைனை மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணணும். 1 ப்ளஸ் சைன் தீட்டாவால் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரை என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணணும். இது ஒரு ரூல். ஏன் சார் இப்படி பண்ணுறோம்? இப்படி பண்ணால் தான் செம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும், அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு வர முடியும். அதனால் நம்ம பண்ணுறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இது ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ மல்டிப்ளை பண்ணுற வேல்யூவும் எங்கே தான் இருக்கணும் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஓகே, இப்போ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா a மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ ஏ ப்ளஸ் பி அண்ட் ஏ மைனஸ் பின்னு இருந்தால் அது எப்படி மாறும் நமக்கு நல்லாவே தெரியும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ இது எப்படி மாறி இருக்கும்? ஏ இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்குது, அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் பி இருக்க வேண்டிய இடத்துல காஸ் தீட்டா இருக்குது, அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு மாறும். 1 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 1. அதனால் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். ஸோ அப்படி தான் வந்துச்சு. ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஹிடன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது எப்படி வந்துச்சு? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படி தான் வந்துச்சு. இப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டாவாக மாறியிருக்கு. அது எப்படி மாறியிருக்கு அது நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை அடுத்த சைடு கொண்டு போக போகிறேன். ஸோ அடுத்த சைடு என்ன இருக்குது? 1 இருக்குது. இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா அடுத்த சைடு வந்துச்சுன்னா என்னவாக மாறும்? மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவாக மாறும். இந்த சைடு என்ன இருக்குது? சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்குது, 1 அப்படியே இருக்குது, காஸ் ஸ்கொயர் தீட்டா மட்டும் இடம் மாறி இருக்குது. அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டான்னு மாறிடுச்சு. அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா? ஸோ அப்படி தான் எழுதுனாங்க. அதனால தான் ரூட்டுக்குள்ளே சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துருச்சு. இப்போ இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவை ரூட்டை விட்டு வெளில எடுத்தால் என்ன கிடைக்கும்? சைன் தீட்டான்னு கிடைக்கும். ஓகே, ரூட்டுக்குள்ளே சைன் ஸ்கொயர் தீட்டான்னு என்ன அர்த்தம்? சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டான்னு அர்த்தம். ஒரு வேல்யூ 2 தடவை இருந்துச்சுன்னா அதில் ஒரு டேர்ம் ஒரு தடவை எடுத்து என்ன செய்யலாம்? வெளில எடுத்துலாம். எடுத்து வெளில எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 இன்ட்டு 2ன்னு இருந்துச்சுன்னா வெளியில் என்ன எழுதுவோம்? 2ன்னு எழுதுவோம். அதே மாதிரி தான் வந்துச்சு. அதனால் ரூட்டுக்குள்ளே சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கிறது வெளில வரும்போது என்னவாக மாறிடுச்சு? சைன் தீட்டாவாக மாறிடுச்சு. டினாமினேட்டர் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நியூமரேட்டர் இப்போ என்ன செய்யணும்னு பார்ப்போம். நியூமரேட்டர் ரொம்ப ஈஸி தான். நியூமரேட்டரில் என்ன இருக்குது? 1 ப்ளஸ் காஸ் தீட்டா 1 ப்ளஸ் காஸ் தீட்டா ஒரே டேம் 2 தடவை இருக்குது. அப்போ 1 ப்ளஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு என்ன செய்யலாம்? எழுதலாம். அதை ரூட்டை விட்டு வெளில எடுத்தோம்னா 1 ப்ளஸ் காஸ் தீட்டாவாயிரும். இங்கே டினாமினேட்டரில் எப்படி சைன் ஸ்கொயர் தீட்டாவை ரூட்டை விட்டு வெளில எடுத்தால் சைன் தீட்டாவாச்சோ அதே மாதிரி தான் மேலே நியூமரேட்டர்லேயும் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் 2 டைம்ஸ் இருக்குது. எந்த ஃபார்ம்லாம் அப்ளை பண்ண வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். அப்போ 2 தடவை இருக்கிற டைம் ரூட்டை விட்டு வெளில எடுத்தோன்னா என்ன செய்யும்? ஒரு தடவை அதை நம்ம எழுதினா போதும். ஸோ அப்படி தான் இது வந்துச்சு. இது வந்ததுக்கப்புறம் டினாமினேட்டரில் சைன் தீட்டா இருக்குது. அப்போ அந்த சைன் தீட்டா வந்து 2 டேமுக்கும் காமன். அப்போ அதை எப்படி எழுதலாம்? பிரித்து எழுதலாம். 1 பை சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி எழுதலாம். இப்போ இந்த 1 பை சைன் தீட்டாவை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஃபார்முலா படி கொசிகன் தீட்டா. அண்ட் காஸ் பை சைன் தீட்டாவை என்ன சொல்லலாம்? ஃபார்முலா படி காட் தீட்டா. அப்படி தான் வந்துச்சு. ஸோ இந்த ஃபார்முலாஸும் உங்களுக்கு தெரியணும். 1 பை சைன் தீட்டா கொசிகன் தீட்டாவுக்கு ஈக்குவல் அண்ட் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா காட் தீட்டாவுக்கு ஈக்குவல். ஸோ இதெல்லாம் 9th ஸ்டாண்டர்டில் இந்த புக்ஸில் இருக்கும். ஸோ தேடி கண்டுபிடிச்சி கொஞ்சம் படிங்க. ஒரு வேளை என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னென்ன ஃபார்முலாஸ் கண்டிப்பாக நீங்கள் திரும்ப ரீகால் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சேர்த்து சொல்கிறேன். தேங்க்யூ.